ஹாய் எவ்ரி ஒன். நான் இந்த வீடியோவில் எம்எஸ் எக்ஸலோட ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் பற்றி தான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம எக்ஸலில் வந்து நிறைய இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதை பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ நான் அந்த ஸ்க்ரீனில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு எப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். இப்போ நான் அந்த ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பார்க்கலாம் 10 ஸ்டூடெண்ட்ஸ் நேம்ஸ் அண்ட் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3 சப்ஜெக்ட் மார்க்ஸும் நான் என்ட்ரு பண்ணியிருக்கேன். இந்த 3 சப்ஜெக்ட் மார்க்ஸும் நம்ம எப்படி டோட்டல் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இது வந்து சம் ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம டோட்டல் பண்ணலாம். ஸோ எந்த செல்லில் நம்ம வந்து ரிசல்ட் வேணுமோ அந்த செல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு சம். நீங்கள் சம் டைப் பண்ணாலே உங்களுக்கு அதில் உள்ள இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். எஃப்எக்ஸ்ன்னு சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ். ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ நம்பர் 1, நம்பர் 2 அப்படின்னு உங்களுக்கு போட்டிருக்கு. இதில் நீங்கள் மார்க்ஸ் செலக்ட் பண்ணணும். நான் மேத்ஸ் மார்க் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். அதாவது மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மார்க்ஸ் நீங்கள் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தோன்னா உங்களுக்கு டோட்டல் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட டோட்டல் மார்க்ஸ் டிஸ்பிளே ஆயிடுச்சு. இதை இந்த கிளிக் பண்ணி நீங்கள் இப்போ ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலா எல்லா செல்லையும் காப்பி ஆயிடுச்சு. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் மார்க்ஸ் உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் சம் ஃபங்க்ஷனோட ஃபீச்சர். இது உங்களுக்கு thousands ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருந்தால் கூட வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும், ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணணுன்னாலும் கூட ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த மார்க்கு அதாவது 44 15 மாற்றுறேன். அதை மாற்றினோன்னா உங்களுக்கு டோட்டல்லையும் பாருங்கள் 157 அப்படின்னு ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக மாடிஃபையும் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஆவரேஜ் ஃபீச்சர் பற்றி பார்க்கலாம். ஆவரேஜ் எப்படி பண்ணோம்னா சேம் லைக் சம் ஒன்லி ஈக்குவல் டு, ஆனால் ஆவரேஜுங்கிற ஃபங்க்ஷன் வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஈக்குவல் டு இந்த 3, அதாவது மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3 சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் ஆவரேஜ் பார்க்கணும். ஸோ ஈக்குவல் டு ஆவரேஜ் AVERAGE. உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். போட்டுட்டு ப்ராக்கெட் நம்பர் 1 நம்பர் 2. இப்போ மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3 மார்க்ஸையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஆவரேஜ் மார்க் வந்து அதில் டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ இந்த கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் மார்க் உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஆவரேஜ் கேல்குலேட் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெசிமல் பிளேசஸ் வந்து உங்களுக்கு 5 டெசிமல் பிளேசஸ் இருக்குது. உங்களுக்கு ஒன்லி 2 டெசிமல் பிளேசஸ் போதும் அப்படின்ட்டு நீங்கள் இது பண்ணால் உங்களுக்கு 2 டெசிமல் பிளேசஸில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு ரவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ ROUND ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். நம்பருங்கிறது நம்ம செலக்ட் பண்ணுற மார்க், அது ஆவரேஜ் மார்க் செலக்ட் பண்ணணும். நம்பர் ஆஃப் டிஜிட்ஸுங்கிறது வந்து நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் எவ்வளவு அப்படின்ட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ நான் ஆவரேஜ் செலக்ட் பண்ணிவிட்டேன். நம்பர் டிஜிட்ஸ் 2 டெசிமல் பிளேசஸ் எனக்கு வேணும். ஸோ 2 நம்ம போட்டோன்னா உங்களுக்கு இப்போது ரிசல்ட் வந்துடுச்சு 91.33. 2 டெசிமல் பிளேசஸில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு டெசிமல் பிளேஸே வேணாம் அப்படின்னா ஈக்குவல் டு ரவுண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் ஆவரேஜ் மார்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. 0 போட்டால் உங்களுக்கு டெசிமல் பிளேசஸ் வராது. இப்போ பாருங்கள் ஃபுல் நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விதவுட் டெசிமல் பிளேசஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஹவு டு யூஸ் ரவுண்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம கவுண்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம் அண்ட் மேக்ஸ் மின் பற்றியும் நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போ நான் 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது கவுண்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதுவும் ஈஸியாக நீங்கள் இது பண்ணலாம். இப்போ நம்ம டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு கவுண்ட் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்
ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து வேல்யூ கொடுக்கணும். அதாவது நீங்கள் அந்த காலம்னு செலக்ட் பண்ணணும். எத்தனை பேருங்கிறது, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அந்த செல்லில் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த நியூமரிக் செல்ஸ் கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் கவுண்ட் ஃபங்க்ஷனோட யூஸ். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ மேக்ஸ் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். மேக்ஸ் ஃபங்க்ஷன் எப்படின்னா, நீங்கள் பர்டிகுலர் சப்ஜெக்டில் எந்த மார்க் ஹையஸ்ட் அப்படிங்கிறது பார்க்குறது தான் மேக்ஸ் மார்க். இப்போ வந்து அது மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து ஈக்குவல் மேக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது, ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மேத்ஸ் மார்க்கு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், ப்ரெஸ் என்டர். இப்போ பாருங்கள் 94 இஸ் த ஹையஸ்ட் மார்க். பாருங்கள், அக்ஷயாங்கிற ஸ்டூடெண்ட் 94 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. அது உங்களுக்கு 94ன்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள் ஃபார்முலா. இப்போ பாருங்கள், ஃபிசிக்ஸில் 98 இஸ் த ஹையஸ்ட் மார்க் கிரண், அண்ட் கெமிஸ்ட்ரியில் 98 இஸ் த ஹையஸ்ட் மார்க் அப்படின்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு இதை யூஸ் பண்ணி, இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு மினிமம் மார்க், அதாவது லோயஸ்ட் மார்க் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவல் டு MIN மின் ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ மேத்ஸ் மார்க்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுங்கள், தென் ப்ரெஸ் என்டர். இப்போ பாருங்கள் 46 இஸ் த லோயஸ்ட் மார்க். இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள் ஃபார்முலா. ஓகே, இப்போ பாருங்கள், ஃபிசிக்ஸில் 33 இஸ் த லோயஸ்ட் மார்க், அண்ட் கெமிஸ்ட்ரி 34 இஸ் த லோயஸ்ட் மார்க். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். நம்ம SUMIF ஃபங்க்ஷன் பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ சம் வந்து உங்களுக்கு தெரியும், டோட்டல் கண்டுபிடிக்கிறது. SUMIF அப்படிங்கிற இஃப்னாலே நம்ம ஒரு கண்டிஷனோட, ஒரு க்ரைட்டீரியாவோட எப்படி நம்ம சம் கண்டுபிடிக்கலாம், டோட்டல் கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு SUMIF ஓப்பன் ப்ராக்கெட். இல்லை நம்ம ரேஞ்ச் கொடுக்கணும் அண்ட் க்ரைட்டீரியா, அதாவது கண்டிஷன் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ SUMIF ரேஞ்சுங்கிறது வந்து நம்ம இப்போ மேத்ஸ் மார்க்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். ரேஞ்ச் அதாவது மேத்ஸ் மார்க் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ இந்த ரேஞ்சிலேருந்து எனக்கு வந்து கிரேட்டர் தென் 90 என்னெல்லாம் மார்க்ஸோ அதையெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, இப்போது அந்த செல் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிவிட்டு கமா, கண்டிஷன் வந்து எப்போவுமே டபுள் கோட்ஸில் போடுங்க. டபுள் கோட்ஸ் கிரேட்டர் தென் 90. இப்போ பாருங்கள் 372 உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. அதாவது அபோவ் 90 மார்க்ஸ் எல்லாமே ஆட் ஆகிருக்கு. இப்போ நம்ம மேனுவலாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஈக்குவல் டு அபோவ் 90 வந்து ஃபஸ்ட்டு 92 இருக்குது. இப்போ 94. உங்களுக்கு 90 வராது, அது வந்து கிரேட்டர் தென் 90ங்கிறனால அது வராது. இப்போ 94 ப்ளஸ் 92. இப்போ என்டர் கொடுங்க. இப்போ பாருங்கள் சேம். ஸோ மேனுவலாக செக் பண்ணும்போதும் ஈக்குவலாக வந்துடுச்சு. இதுதான் SUMIF ஃபங்க்ஷனோட ஃபீச்சர். இப்போ நம்ம COUNTIF வந்து அப்புறம் நம்ம வந்து லேட்டராக வந்து அதை டிஸ்கஸ் பண்ணலாம் எப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம இஃப் ஃபீச்சர் பற்றி பார்க்கலாம். இஃப் ஃபங்க்ஷனும் ரொம்ப வெரி யூஸ்ஃபுல் ஃபங்க்ஷன் இன் எக்ஸல். இப்போ நான் இப்போ மேத்ஸில் வந்து யாரெல்லாம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35னா பாஸ்னு வரணும், லெஸ் தென் 35னா ஃபெயில்னு வரணும். அப்போ எப்படி பண்ணோம்னா ஈக்குவல் டு இஃப் லாஜிக்கல் டெக்ஸ்ட் கமா வேல்யூ இஃப் ட்ரூ கமா வேல்யூ இஃப் ஃபால்ஸ். லாஜிக்கல் டெஸ்ட் அதாவது அந்த கண்டிஷனை நம்ம எந்த மார்க்கை நம்ம வந்து டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோமோ அந்த மார்க்கு நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ மேத்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். E3 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35 இருக்கணும். இந்த மார்க்கு இருந்தால் பாஸ், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35 இருந்தால் பாஸ்னு பிரிண்ட் பண்ணணும். டபுள் கோட்ஸில் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா கமா வேல்யூ இஃப் ஃபால்ஸ். இது ட்ரூவாக இல்லைன்னா நமக்கு ஃபெயில்னு வரணும். ஓகேவா? இதுதான் கண்டிஷன். இப்போ நீங்கள் இது ப்ளஸ் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது பாஸ்னு வந்திருக்கு. ஏன்னா இது இந்த சப்ஜெக்ட் மேத்ஸில் வந்து இது 92 இருக்குது, கிரேட்டர் தென் 92. இப்போ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பாஸ் வருது. ஏன்னா நீங்கள் மேத்ஸில் எல்லாருமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35.
இப்போ ஃபிசிக்ஸில் பார்க்கலாம், ஏன்னா இல்லை 2 ஸ்டூடெண்ட்ஸ் லெஸ் தென் 35 வருது. ஸோ ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட், இப்போ ஃபிசிக்ஸ் மார்க் செலக்ட் பண்ணுங்கள், greater than or equal to 35, வேல்யூ இஃப் ட்ரூ அப்படின்னா பாஸ் வரணும், அது ட்ரூவாக இல்லைன்னா உங்களுக்கு ஃபெயில்னு வரணும், அதாவது லெஸ் தென் 35னா ஃபெயில் வரும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 சப்ஜெக்ட் ஃபெயில்னு வருது, 2 ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸு ஃபெயில்னு வருது, அதாவது லெஸ் தென் 35. ஸோ இதுதான் இஃப் ஃபங்க்ஷனோட யூஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த பவர்ஃபுல் ஃபீச்சர் இன் எக்ஸல். ஆனால் நமக்கு வந்து 3 சப்ஜெக்ட்டுமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்தால் தான் பாஸ்ன்னு உங்களுக்கு ரிசல்ட் வரணும். அதுதான் லாஜிக்கும் கூட. ஓகேவா? அதுக்கு தான் உங்களுக்கு அண்ட் கேட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 3 சப்ஜெக்ட்டுமே பாஸ் ஆனால் தான் உங்களுக்கு 3 சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு greater than or equal to 35 இருக்கணும். அதுக்கு எப்படி பண்ணலான்னா ஈக்குவல் டு இஃப் லாஜிக்கல் டெஸ்ட், ஃபஸ்ட்டு மேத்ஸ் மார்க் செலக்ட் பண்ணிக்கிறோம், இட் ஷுட் பி greater than or equal to 35. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு வேல்யூ இஃப் ட்ரூ, இது greater than or equal to 35 இருந்தால் இதுக்கு நம்ம and ஃபீச்சர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும். ஸோ and போட்டுக்கோங்க, if open bracket and then select the mass mark greater than or equal to 35, comma, then select the next mark, physics mark, greater than or equal to 35, comma, then select the chemistry mark greater than or equal to 35. இப்போ நம்ம லாஜிக்கல் டெஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வேல்யூ இஃப் ட்ரூ, இந்த 3 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் என்ன நம்ம பிரிண்ட் பண்ணணும், அதுதான் வேல்யூ இஃப் ட்ரூ. டபுள் கோட்ஸ் போட்டு பாஸ் கொடுங்க. இப்போ இந்த கண்டிஷன்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை, ட்ரூ இல்லைன்னா உங்களுக்கு ஃபெயில்னு பிரிண்ட் ஆகணும். ஆண்ட்னா 3மே உங்களுக்கு greater than or equal to 35 வரணும். இப்போ இதில் பாருங்கள் பாஸ் வந்திருக்கு. இப்போ இந்த ஃபார்முலாவை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு கரெக்டாக ரிசல்ட் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. பாருங்கள், இதில் இந்த ஸ்டூடெண்ட் வந்து லெஸ் தென் 34ங்கிறதுனால ஃபெயில் வந்திருக்கு, இது லெஸ் தென் 35ங்கிறதுனால இதுவும் ஃபெயில் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஆண்ட் யூஸ் பண்ணி தான் அந்த ரிசல்ட்டு கரெக்டாக நீங்கள் டிஸ்பிளே பண்ண முடியும். இப்போ நான் ஆண்டு பதிலாக ஆர் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஆர் யூஸ் பண்ணால் எனி ஒன் சப்ஜெக்டில் அவங்க வந்து பாஸ் ஆனால் கூட அது பாஸ்ன்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது ஆர் யூஸ் பண்ணால் ஒரு சப்ஜெக்டில் அவங்க greater than or equal to 35னா கூட உங்களுக்கு பாஸ்ன்னு டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் வந்து அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஆறுங்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பாஸ்ன்னு தான் அது டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஆண்ட் மாதிரி அவங்களுக்கு 3 கண்டிஷன்ஸும் அது வந்து ட்ரூவாக இருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. எனி ஒன் சப்ஜெக்ட் உங்களுக்கு greater than or equal to 35 இருந்தால் போதும். இதுதான் ஆண்டுக்கும் ஆருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ நான் வந்து ஆர் வந்து ஆண்டு சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கிரேடு எப்படி டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கவுண்டிஃப் ஃபங்க்ஷன் பற்றி நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கவுண்டிஃப் எப்படின்னா, இப்போ கவுண்டிஃபும் உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறத ஏற்கனவே நம்ம பார்த்தோம். கவுண்டிஃப் எப்படின்னா ஒரு கண்டிஷனோட எப்படி நம்ம கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நம்பர் ஆஃப் நமக்கு டோட்டல் பாஸ் வேணும் அப்படின்னா ஈக்குவல் டு கவுண்டிஃப் போட்டுக்கோங்க, ரேஞ்ச் கமா க்ரைட்டீரியா. ரேஞ்சுன்னு வந்து அந்த காலம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க, ரிசல்ட் காலம். இதில் எனக்கு பாஸ் ஆனவங்க மட்டும் டிஸ்பிளே ஆகணும். பாஸ் ஆனவங்க எவ்வளவு, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ கமா போட்டுட்டு ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் ஈக்குவல் டு பாஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் உங்களுக்கு என்டர் பண்ணிங்கன்னா 8 வருது. அதாவது 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் அப்படின்னு உங்களுக்கு ரிசல்ட் கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபெயிலுக்கும் வரும். ஸோ ஈக்குவல் டு கவுண்ட் இஃப்
கண்டிஷனோட நம்ம கொடுக்குறது. COUNTIF ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ இந்த ரிசல்ட் காலம் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ரேஞ்ச் செலக்ட் பண்ணணும். ரேஞ்ச் செலக்ட் பண்ணிவிட்டு கமா டபுள் கோட்ஸ் ஈக்குவல் டு ஃபெயில். யாரெல்லாம் ஃபெயிலோ அவங்கள மட்டும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் மட்டும் உங்களுக்கு கவுண்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள் 2 உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இதுதான் உங்களுக்கு COUNTIFோட யூஸ். இப்போ நம்ம கிரேடு பற்றி பார்க்கலாம். கிரேடு எப்படி பிரிண்ட் பண்ணதுன்னு. 90 to 100 A, 80 to 89 B கிரேட், 70 to 79 C, 60 to 69 D உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும். லெஸ் தேன் 60னா Fன்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும். ஈக்குவல் டு இஃப் ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் ஆவரேஜ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிரேட் போடணும். ஸோ செலக்ட் த ஆவரேஜ் செல். செலக்ட் பண்ணோன்னே கிரேட்டர் தென் 90 இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ? இஃப் ட்ரூ கிரேட்டர் தென் 90 இருந்ததுன்னா என்ன டிஸ்பிளே ஆகணும்? ஏ கிரேட் போட்டுட்டோமா? வேல்யூ இஃப் ட்ரூ. அப்புறம் நெக்ஸ்ட் கிரேட் எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். திருப்பி நீங்கள் இஃப் ஸ்டேட்மெண்ட் போடணும். இஃப் இப்போ ஆவரேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இஃப் திஸ் ஆவரேஜ் கிரேட்டர் தென் 80னா உங்களுக்கு பி கிரேட் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும். கமா இன்னொரு கண்டிஷன். இஃப் திஸ் ஆவரேஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 70னா உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்? சி பிரிண்ட் ஆகணும். கமா ஆவரேஜ் greater than or equal to 60னா உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்? டி கிரேட். இப்போ டி போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு இப்போ லாஜிக்கல் டெஸ்ட்டு முடிஞ்சுது. ஓகேவா? இப்போ வேல்யூ இஃப் ட்ரூ நம்ம வந்து கொடுத்துட்டோம் கிரேடு. இல்லைன்னா வேல்யூ இஃப் ஃபால்ஸ் என்ன வரணும்? எஃப். மற்றது எல்லாமே ஃபெயில் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். அதுதான் இது. ட்ரூங்கும்போது லாஜிக்கல் டெஸ்ட் ட்ரூங்கும்போது உங்களுக்கு பாஸ் ஏபிசிடி பிரிண்ட் ஆகணும், அல்லது எஃப்னு பிரிண்ட் ஆகணும். இப்போ க்ளோசிங் ப்ராக்கெட் 4 ப்ராக்கெட் நீங்கள் போடணும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு கிரேடு வந்து கரெக்டாக உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். இது ஏ கிரேட். பிகாஸ் இது ஆவரேஜ் வந்து அபோவ் 90. எஃப்ங்க வந்து லெஸ் தென் 60னால உங்களுக்கு எஃப் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இது அபோவ் 90ங்கிறதுனால உங்களுக்கு ஏ கிரேட். இது 77ங்கும்போது உங்களுக்கு பாருங்கள் சி கிரேட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. கரெக்டாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இதுதான் அந்த கிரேடு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். அந்த இஃப் கண்டிஷன் வச்சு நீங்கள் பண்ணலாம். ஸோ இதில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் video.